மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. இப்போ சமீபத்தில் கத்தாரில் ஈரான் பைலட்டை சிலர் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? ஈரானோட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ பசங்க எல்லாம் குழந்தைகள் சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க 48 பேர் அதாவது கமேனி அவர் முதற்கொண்டு ஒரு 48 பெரும் தலைகள் எல்லாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அடித்தாங்க. அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, தளங்கள்லாம் வெறும் ஓடுதளம் இது அப்படிலாம் அடிக்கலை. அங்கே முக்கியமான அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அப்படின்னா அவங்களுடைய ரேடார் சிஸ்டம், பேட்ரியாட், அதாவது ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு, இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பேட்ரியாட் வச்சுருப்பாங்களே, பேட்ரியாட்டு தாடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தேடி 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 அடித்தாங்க. இங்கே ஈரான் அப்பர் ஹேண்டில் இருக்குது. யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே இருந்தால் வேறு வழி இல்லாமல் திருப்பி கொண்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு. அமெரிக்கா திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. இஸ்ரேல் இதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்குது. அப்போ அமெரிக்கா எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே கத்தார் மேலே ஏதாவது திரும்ப மிசைலோ ட்ரோனோ தாக்குறான்னு வச்சுக்கலேன், அதை திருப்பி தாக்குறதுக்கு இவங்களுக்கு பேட்ரியாட் வேணும்ல, அது நிறைய குறைஞ்சி போய் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஈரான் அவங்களுக்குள்ள அந்த ஆட்களுக்கு, அவங்களுடைய வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஒரு அமெரிக்க வீரனை கேப்சர் பண்ணி கொன்னேன்னா உனக்கு $30,000. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கலேன், 10,000 பேர் கொடுப்பா, உனக்கு இவ்வளோ காசு தர்றேன். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வலீத். சார், ஓயாத ஈரானோட சண்டை போய்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இப்போ சமீபத்தில் கத்தாரில் ஈரான் பைலட்டை சிலர் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னாச்சு? இது என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அங்கங்கே என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேர் இங்கே அட்டாக் பண்ணாங்க. எங்கே அட்டாக் பண்ணாங்க? February 28 அதை அங்கே இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து போட்டு மொத்துனாங்க. இங்கே ஒரு 168 + 12 டீச்சர்ஸ், பசங்க எல்லாம் குழந்தைகள், சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க 48 பேர் அதாவது சையத் அலி கமேனி, ஓகே, அவர் முதற்கொண்டு ஒரு 48 பெரும் தலைகள் எல்லாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அடித்தாங்க. அதெல்லாம் அடித்தா 2 நாள் அமைதியாக இருந்து அடுத்து அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு March 2 அவங்க கையில் என்ன இருக்குது? சுகோய் Su-24 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மிசைல்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஆரம்பித்து ஃபத்தா, சிஜில் மிசைலு, கொர்ஃபகான்கிற இது கொரம்ஷாகர் அப்படின்னு மிசைல் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஷாஹிதில் 129, 136, 149 அப்படின்னு வெரைட்டி ஆஃப் ஷாஹித் ட்ரோனு. அதுக்கப்புறம் போட்டு, ஓகே, அந்த இது கொசுப்படைன்னு சொல்லுவாங்கல்ல, போட்டு, இதெல்லாம் வச்சு அடித்ததில் அந்த பக்கம் எவ்வளோ டேமேஜுங்கிறத இவங்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஜிசிசி கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஜோர்டான், இஸ்ரேல், இந்த இதிலெல்லாம் எல்லா இடமும் என்னத்தை பார்த்தாங்கன்னா, அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, தளங்கள்லாம் வெறும் ஓடுதளம் இது அப்படிலாம் அடிக்கலை. அங்கே முக்கியமான அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அப்படின்னா அவங்களுடைய ரேடார் சிஸ்டம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் அண்டு சிஸ்டமில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பேட்ரியாட், அதாவது ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு, இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பேட்ரியாட் வச்சுருப்பாங்களே, பேட்ரியாட்டு தாடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தேடி 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 அடித்தாங்க. அவங்க அடிக்கும் போது இவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்க திரும்ப அடித்தாங்க, பயங்கர அடி. அந்த டைமில் மார்ச் மாதம் மாறி மாறி அடித்து குமிச்சாங்க. டெஹ்ரான் இருக்குல்ல, அங்கே காஷ்மீர் ஐலாண்டு, பந்தர் அப்பாஸ் இப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் புஷேர், இது இஸ்பஹான், எல்லா இடமும் அவங்க அடித்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை. அவங்க போட்டிருக்க மொத்த மிசைல் அண்டு ஃப்ளைட்லேருந்து போட்ட அந்த குண்டு எல்லாம் சேர்த்தா அவங்க கணக்குப்படியே 13,000 போட்டிருக்காங்க. 13,000 கூட்டா. ஆமாம். அப்போது அதில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் F-15, F-16, F-18, F-22, F-35 இது எல்லாத்துலேயும் 2, 4 சொல்லி கொண்டு போய் அங்கங்கே போட்டாங்கன்னா அதில் சின்ன இந்த அங்கே இதுன்னா ரொம்ப தூரம் நீண்ட தூரம் போக வேண்டிய மிசைல் இல்லை, ஃப்ளைட்டில் போய் அடிக்க வேண்டிய மிசைல். அப்படி போகும்போது அந்த மாதிரி மிசைல் எடுத்துக்கிட்டாலே ஓகே, குறைஞ்சபட்சம் ஒரு 2,000-3,000 மிசைல் இருக்காது, அவ்வளோ மிசைல். அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது, அது பெருசாக இருக்குது. இது உங்களுக்கு மெயினாக மிசைல். அது இல்லாமல்
இவங்க ஈரான் அடிக்கும்போது உள்ள அந்த ரிட்டலேட் பண்ணக்கூடிய இவங்களுடைய அந்த தடுக்கக்கூடிய மிசைல் இருக்குல்ல, டிஃபென்ஸ் மிசைல் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா அந்த இன்டர்செப்டார் மிசைல். அந்த மிசைல் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா வந்து 2000-3000 மிசைலுக்கு மேலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதையும் சேர்த்து அடிச்சுக்கேன். அதில் என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்து பேசணும். இதில் என்னென்னா ரேடார் சிஸ்டம் வந்து அங்கே எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கண்காணிக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரலில் இந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இது மாதிரி அதில் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து கியூபாக வச்சுருப்பாங்கல்ல, அதிலெல்லாம் மிசைல் வச்சுருப்பாங்கல்ல, 16, 20, 24 வச்சுருப்பாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து கமாண்டு போய் அது வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் போகும். இப்போது அடிக்கும்போது மார்ச் 2 ஈரானோட ஃபைட்டர் ஜெட், அந்த மிசைல் வந்து நிறைய அடித்தாங்க, ஃபைட்டர் ஜெட்டும் போச்சு. அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து Su-24. ஓகே, அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு 1, 2 இல்லை 4-5 ஃபைட்டர் ஜெட்டு 10 ஃபைட்டர் ஜெட்னு போயிருக்கும்ல. அதில் ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் ஐ திங்க் 2 பேர் உட்காந்து போவாங்க. அதில் ஃபைட்டர் ஜெட்டு இங்கே போகும்போது F-15 வச்சு மேலே இங்கே ஃபைட்டர் ஜெட் ஒன்று போகுதுன்னா இவங்களுக்கு வந்து F-15 வந்து ஃபைட்டர் ஜெட் இல்லையா, அது அங்கே போய் அங்கே ஷூட் பண்ண ஒரு பெரிய ரகலை நடந்தது. அதில் அடிபட்டால் கூட பைலட் என்ன செய்வாங்கன்னா இதில் வந்து பேராஷூட் வழியாக வந்து இறங்கிடுவாங்க. உயிர் அது இறந்து போகிறது ஒரு பக்கம். அப்படி வந்து 4 பேர். ஓகே, அந்த 4 பேரில் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏற்கனவே என்ன நினச்சாங்கன்னா, ஓகே இந்த 2 ஃபைட்டர் ஜெட்லேயே வந்து அந்த 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஈரான் வந்து அது எல்லாம் இப்போ பண்ணி வச்சுருந்தாங்க, முடிச்சிருந்தாங்க. கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு அசம்ஷன். ஓகே, இங்கே போனாங்க, அந்த Su-24 அவுட்டு, அங்கே அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பைலட்டும் போயிட்டாங்க. அப்புறம் பாடி கூட எப்படி உடனே கிடைக்குமா கிடைக்காத அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற இடத்துல இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஓகே என்ன அவங்க ஈரானோட இன்டெலிஜென்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 4 பேரில் ஒருத்தர் இறந்தது உண்மை, இன்னும் 3 பேர் உயிரோடு இருக்காங்க. ஓகே, அப்போது அந்த இறந்து போன ஆள் பேர் என்ன தெரியுமா, அவர் பேர் வந்து மாஜித் கசேமி அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனது. ஏன்னா அந்த பேர் சொன்னது கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 3 பேர் உயிரோடு அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல ஈரான். அதில் யார் அப்படின்னா ஜாவேத் சலேஹி அப்படின்னு ஒரு பைலட்டு, அதுக்கப்புறம் அப்துல் மஜீத் தாஸ்தியான் அப்படின்னு இன்னொரு பைலட்டு, அதுக்கப்புறம் ஓம்ரான் பஹ்ரவேஷியன் அப்படின்னு இன்னொரு பைலட். இந்த 3 பேரும் அங்கே உயிரோடு இருக்காங்கன்னு ஈரான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவங்கள கரெக்டாக திருப்பி தரணும். ஓகே, முதல்ல அவங்க ஃபேமிலியோட பேச விடணும், திருப்பி தரணும் அப்படின்னா கத்தார் என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அம்மா சத்தியமாக எங்கள் யாருமே கிடையாது அப்படின்ட்டாங்க. இல்லை எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு சொல்லி சில முன்னாடி ஒவ்வொரு முறையும் வந்து அங்கே மேலே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு எப்படின்னா நம்மளுக்கு தெரியாமலே ஒரு கண்காணிச்சிட்டு இருக்கும் இல்லையா, மேலேருந்து எப்படி இப்போ சைனா ஓடுது, அமெரிக்கா ஓடுது, இந்த சேட்டலைட் இருக்க அதோட பவர், அந்த கேமராவோட பவர் எப்படி அப்படின்னா மேலே வந்து எத்தனையோ கிலோமீட்டரில் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. இல்லை கார் இருக்குல்ல, கார் நம்பர் பிளேட் தெரிகிற அளவுக்கு வந்து தெளிவாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா சில வீடியோ ஃபோட்டோ எல்லாம் தொடர்ந்து எடுப்பாங்க. சண்டை எடுத்துருக்கும் போது எல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் இங்கே விழுந்தது ஆட்களை தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தாங்க. ஆமாம், அது வந்து சேட்டலைட்லேருந்து இதெல்லாம் என்ன முதல்ல அந்த டைமில் வந்து இவங்க உடனே இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, கத்தார் வந்து அந்த டைம்லேயே வந்து உங்கள் ஆட்கள் இருக்காங்க, அது பாடி இருக்குது, நீங்கள் வந்து கொண்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு இதை சிக்னல் கொடுத்தோம், அங்கே வந்து கம்யூனிகேஷன் பண்ணோம். டெஹ்ரான் வந்து கண்டுக்கவே இல்லை, ஈரானோடது கண்டுக்கவே இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னோடனே அந்த டைமில் நீங்கள் நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கர ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எப்படி திருப்பி அடிக்கிறது, எங்கே அடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒன்று பிளான் பண்ணி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் தகவல் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து ரஷ்யாவிலேருந்து சைனாலேருந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி எங்கெல்லாம் சிஇஏ இருக்கா, எங்கெல்லாம் மொசாட் இருக்கா, எங்கெல்லாம் இவனுடைய இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எங்கே வந்து ரன்வே இருக்குது, எங்கே வந்து இவன் எல்லா ஃப்ளைட்டையும் வச்சுருக்காங்க, அங்கே எங்கே வந்து அம்யூனிஷன் இருக்கு இல்லையா, அவனுடைய ஆயுதங்கள் குவியல் வச்சுருக்கேன் அப்படின்னு தேடி அடிக்கிறாங்க. அப்போ இவங்க சொன்ன இந்த தகவல் வந்து அதை கண்டுக்கலை. சரி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா நிறைய பேர் சாவாங்களா, அது மாதிரி இந்த 4 பைலட்டு இறந்து போயிட்டாங்கன்னு அசால்ட்டாக விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட
இங்கே ஈரான் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்குது. ஓகே, அமெரிக்கா வந்து அங்கே அதுக்கு அடுத்து அந்த டாபிக் அதையும் பேசணும். யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே இருந்த இது வந்து வேறு வழி இல்லாமல் திருப்பி கொண்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு. அமெரிக்கா வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. இஸ்ரேல் வந்து இதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்குது. அதிகபட்சமான கொஞ்சம் வந்து வெஸ்ட் பேங்கில் கொஞ்சம் அடிக்கிறான் பாலஸ்தீனில், அப்புறம் காசாவில் அப்பப்போ கொஞ்சம் உள்ளே போய் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய லெபனானில் ஹிஸ்புல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. மற்றபடி ஈரானை பற்றி பெருசாக பேசுகிறதே இல்லை. அது வந்து பயமா அல்லது வேறு ஏதாவது முன் தயாரிப்பு பண்ணுறாங்களான்னு தெரியாது, அது பேசுகிறது இல்லை. அப்போ அமெரிக்கா வந்து எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே கத்தார் மேலே ஏதாவது திரும்ப வந்து மிசைலோ ட்ரோனோ வந்து தாக்குறான்னு வச்சுக்கலேன், அதை திருப்பி தாக்குறதுக்கு இவங்களுக்கு பேட்ரியாட் வேணும்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேட்ரியாட்டோட மிசைல் இருக்குல்ல, அதாவது இன்டர்செப்டார் மிசைல், அது நிறைய குறைஞ்சி போய் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ 1 வருஷத்தில் வந்து வர்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 1 வருஷத்துக்கு இவன் ஈரான் வெயிட் பண்ணுவானா? இப்போ வந்து என்ன, ஒழுங்கு மரியாதை எங்கள் ஆளை நீ திருப்பி கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த பேரெல்லாம் சொல்லி இந்த SU-24 டீட்டெயில் அப்புறம் எப்போ நடந்ததெல்லாம் சொல்கிற காரணம், அவங்க சாதாரணமாலாம் வந்து குற்றஞ்சாட்டலை, இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுல ஃபோட்டோ ஆதாரத்தோட, ஃபோட்டோ வீடியோ ஆதாரத்தோட அவங்க ஈரானோட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, ஈரான் இன்டெலிஜென்ஸ் இப்போ கொஞ்சம் அப்படி முன்னேறி இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லாமல் முன்னாடி வந்து மொசாட் அண்ட் சிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சிஏ ஆட்களை வந்து உள்ளே போய் போட்டாங்க, பிடிச்சி சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ மொசாட் ஆட்களை உள்ளே வந்து இதில் நம்ம அந்த அணு உலை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்புறம் முந்தா நாள் வந்து ஃப்ரான்ஸோட உளவாளி ஒருத்தன், அவனை பிடிச்சி சொல்லி முடிச்சிருக்காங்க. நீ எவ்வளோ தாண்டா இருப்பீங்க அப்படின்னு. அப்புறம் இப்போ வந்து ஒரு தகவல் வெளி வந்திருக்கு, ஈரான் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஆட்களுக்கு அவங்களுடைய வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீ வந்து ஒரு அமெரிக்க வீரனை கேப்சர் பண்ணி கொன்னேன்னா உனக்கு $30,000, ஒரு அமெரிக்கனுக்கு $30,000. அங்கே எப்படி பார்த்தா 50,000 வீரர்கள் இருந்தாங்க. 50,000 வந்து நிறைய போயிட்டாங்க, ஒரு 1000 பேருக்கு மேலே செத்து போனாங்க, நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க முடியாதுன்னு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேருக்கு வச்சுக்கங்களேன், 10,000 பேருக்கு உனக்கு இவ்வளோ காசு தர்றேன். அப்போ என்னாச்சு, அப்பா இவ்வளோ பரிசு தொகை, அதுவே பெண்கள் பண்ணால் அதோட டபுளாக கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இது பரிசு தொகைன்னு சொன்னோன்னா ஆளாளுக்கு போட்டு விரட்டி அடிப்பாங்கல்ல, அப்படி அடித்து தான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் அமெரிக்காவோட வீரர்கள் மோர் தென் 1000 இறந்து போயிருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஹர்மோஸ் இருக்குல்ல, ஹர்மோஸில் பில் போர்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பில் போர்டுனா ஒரு பெரிய அளவுக்கு வந்து விளம்பர பலகை மாதிரி, அதில் இங்கே பாரீர் அமெரிக்கா ட்ரம்ப்பு, இங்கே பார் உங்களுடைய வீரர்கள் நிலைமை அப்படின்னு எலும்பு கூடா போட்டிருக்காங்க, ரியல் எலும்புக்கூடு. அந்த வீரர்களோட எலும்புக்கூடு வந்து விளம்பரத்தை போட்டு இங்கே வந்தால் இதுதான் உன் கதி அப்படின்னு போட்டு மிரட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த எலும்புக்கூடு வந்து இவங்க சும்மா வந்து டிசைன் பண்ணுறது இல்லை, அவங்க அந்த அமெரிக்க வீரர்கள் இறந்து போய் உள்ளே வண்டி கிடப்பாங்கல்ல, அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பில் போர்டில் போடுறது, அப்படி போட்டிருக்காங்க. சரி, இப்போ அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் பிரச்சனை தெரியுமா, இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு நம்ம சொல்லாத நாள் கிடையாது. இவ்வளோ பெரிய கப்பல் நகரம் கடலில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஜயண்ட் அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாது. நம்பர் 1 வந்து நம்ம அதாவது சைஸ் அளவில் இதளவில் பெருசு வந்து எடுத்திங்கன்னா USS ட்ரிப்போலி இல்லை, யுஎஸ் வந்து ஜார்ஜ் ஃபோர்டு, இந்த ஃபோர்டு. ஓகே, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன். ஆனால் USS ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த ஜெரால்டு ஆர் ஃபோர்டு, ஜார்ஜில் ஜெரால்டு ஆர் ஃபோர்டுங்கிறது வந்து பின்னாடி வந்து பயங்கர அடி வாங்கி பெரிய ஓட்டையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து அயன் பண்ணும்போது பொசுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க அதை. அது அப்பயே சொன்னாங்க, அது சரியாக வரைக்கும் ஒரு 13 மாதம் சொன்னாங்க. ஓகே, 13 மாதமாக 13 வருஷமானு தெரியாது. ஓகே, கொண்டு போயிட்டாங்க, அங்கே இல்லை. ஆனால் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து நிறுத்தினா முதல்ல வந்து ட்ரோன் பறந்து வருது, மிசைல் பறந்து வருது, ஐயோ பிரச்சனைப்பா, திருப்பி அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கப்புறம் இங்கே இருந்தால் அவங்க எல்லைக்கு உள்ளே இருந்தால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 1000 கிலோமீட்டருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஓகே, அப்படி பின்னாடி கொண்டு போன உடனே அங்கே பார்த்திங்கன்னா 250 நாளைக்கு 8 மாதத்துக்கு மேலே போன நவம்பர் டிசம்பர், இப்போ இது ஆகஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாதம் அங்கேயே நிற்கிது, உள்ளுக்குள்ளே இருக்காங்க. ஒழுங்காக தண்ணி வரல, சாப்பாடு இல்லை. முன்னாலே சாப்பாடு எப்படி வரும் தெரியுமா எங்களுக்கு, பஹ்ரைன் இருக்குல்ல, அந்த பஹ்ரைனில் தான் ஃப்ளீட் 5 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய
இந்த இந்த இடம் இது என்னது நம்ம அவங்களுடைய கப்பற்படை தளம் இருக்குல்ல, அந்த ரீஜனில் இருக்கிற மொத்த கப்பல் ஒரு 50-60 கப்பல் வந்தாலும் பரவாயில்ல, அந்த தளத்தை தான் போட்டு எடுத்தோன்னு போட்டு சாத்தினாங்கல்ல. இப்போ அப்புறம் அங்கேருந்து ஒருவேளை அங்கே முழுக்க சாத்தாமல் இருந்தால் கூட அங்கேருந்து கப்பலில் வரணும்ல. ஓகே, அந்த கப்பல் வரணும்னா ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றும் வராது. ஸோ சாப்பாடு இல்லை, பூரா கெட்டுப்போன இறைச்சி, அது சிக்கன் மட்டன் இருக்கு இல்லையா, அது பீஃப் கீஃப் எல்லாமே கெட்டு போனது, மருந்து உருப்படியாக இல்லை, டாய்லெட் ஒழுங்காக இல்லை. அப்புறம் அவங்களுக்கான படுக்கிறதுக்கு இடம் இருக்குது தெரியுமா, அந்த இடம் எப்படின்னா சும்மா ஒரு 4க்கு 7 அப்படின்னு அடுக்கி வச்சு படுக்கிற மாதிரி. அதுக்குள்ளேயே லைஃப் எவ்வளோ நாள் ஓட்டுவாங்க? நம்மளால் நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், குடும்பத்தோடு இருக்கோம், இந்த லாக்டவுன் போட்டாங்க தெரியுமா, ஒரு 3 மாதம் வீட்டில் இருக்க முடியல நம்மளால். ஓகே, ஆனால் அவங்க எப்படி கப்பலுக்குள்ளேயே இருக்க முடியும்? அதில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, குறைஞ்சது 50-60 பேர் வந்து கப்பல்லேருந்து விழுந்து பண்ணிக்கிட்டாங்கன்னு. அங்கே எவ்வளோ பேர் தானே, 5000 பேருக்கு மேலே ஒரு கப்பலில். அங்கே 70 ஃபைட்டர் ஜெட்டு, அதுக்கு வந்து அப்புறம் அந்த இதை மாற்றுறதுக்கு, அந்த அம்யூனிஷன் இது இருக்கு இல்லையா, மிசைலை மாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் அங்கே கூட்டுறது பெருக்குலேருந்து சமைக்கிறதுலேருந்து இது பண்ணுறதுக்கு வாஷிங் பண்ணுறதுல அப்படி பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் வந்து 5700 பேர் சொன்னாங்க. ஸோ மோர் தென் 5000 பீப்புள். அவங்க அவ்வளோ பேரும் 250 நாளைக்கு மேலே 9 மாதமாக கடலுக்குள்ளேயே நிற்கிறாங்க, சாப்பாடு இல்லை, வாந்தி பேதி போகுது, பாத்ரூம் போனால் டாய்லெட்டில் வந்து தண்ணி வரல, அது வந்து அதில் வந்தது, ஜெரால் ஃபோர்ட் இருக்குல்ல அதில் வந்தது, அது ஏற்கனவே பெருசாக அடி வாங்கி போயிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி பிரச்சனை, உணவு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல அப்புறம் திடீர்னு சத்தக்கத்தை வந்துச்சுன்னா எங்கேயாவது டம்முன்னு சத்தம், அது பக்கத்தில் வந்து சவுண்டாக வந்து பாட்டு கேட்டால் கூட பரவாயில்ல, ஐயோ ஈரான் அடிச்சுட்டாங்களோ அப்படின்னு பயம் வரும். அந்த சைக்காலஜிக்கல் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி எல்லாம் ஊர் பேசும்போது நான் திரும்பி இதோட மென்டலாகி தான் வருவோம் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப பிரச்சனையாகி ஓகே. அப்புறம் ட்ரம்ப் வந்து பீட் ஹெக்ஸத் இருக்கான் இல்லையா, பாதுகாப்புத்துறை செயலர், அவனை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை வந்து 5000 பேரோட அந்த கப்பலை திருப்பி அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. ஓகே, கொண்டு போனால் சும்மா இப்படி கப்பல் இல்லைன்னா இங்கே பாதுகாப்பு இல்லையே குளிர்ட்டு போயிடும் அப்படின்னு வேறு ஒரு கப்பலை அனுப்புகிறாங்க. அது எப்படி தெரியுமா, அந்த கப்பல் வந்து காயலாங்கடை கப்பல், பழைய ஒரு உடைச்சி பழைய இரும்புக்கு போடக்கூடிய கப்பல், ஸ்கிராப், அந்த மாதிரி கப்பல் அனுப்பிச்சிருக்காப்புலையும் பீட் ஹெக்ஸத். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு அங்கே இருக்கிற நிலைமை. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹர்மோஸ் இருக்குது, அந்த ஹர்மோஸில் 130லேருந்து 140 கப்பல்கள் போக்குவரத்து இருந்தது. ஓகே, போன சனிக்கிழமை எத்தனை கப்பல், அதுக்கு வந்து பிடிஎல்இடி ஏதோ சம்திங் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கப்பல் சம்மந்தப்பட்டு டீட்டெயில் எடுப்பாங்க. அது எவ்வளோ வந்துருக்கு தெரியுங்களா, போன சனிக்கிழமை 5 கப்பல் போயிருக்கு, சண்டே வந்து 0. 130-140 கப்பல், ஒவ்வொரு கப்பலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ கண்டெய்னர். ஒரு கப்பலில் வந்து ஒரு 500 கண்டெய்னர், 400 கண்டெய்னர், 1000 கண்டெய்னர் அப்படிலாம் போகும். ஒரு கண்டெய்னரும் 20 ஃபீட்டு 30 ஃபீட்டு கண்டெய்னர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கலாம், உள்ளுக்குள்ளே வந்து 4 குடும்பம் தங்கலாம், அப்படி இருக்கும் கண்டெய்னர். அப்போது அவ்வளோ கப்பல், 130-140 கப்பல், 0 ஒரு கப்பல் கூட போகலை. அப்படின்னா அங்கேருந்து ஒன்றும் வரலை. இப்போது இந்த நேரத்தில் நமக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்தியாவோட ரிசர்வ் வந்து எது, பெட்ரோலியம் ரிசர்வ். இன்னும் எவ்வளோ நாளைக்கு, ஒரு 50 நாளைக்கு இது ஈஸியாக தாங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாங்க போது, எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுருக்குல்ல, அது மட்டும் தெரியல. பட் அங்கே ஹர்மோஸ் வந்து சண்டே 0. இன்றைக்கி எவ்வளோ, இன்றைக்கி நேற்று அப்படின்னு எவ்வளோ அப்படின்னு தெரியல. ஆனால் மொத்தத்துக்கு ஹர்மோஸ் பிரச்சனை. அதே மாதிரி அங்கே பாபல் மதிப்பெடுத்தனா ஒரு 20-30 கப்பல் போகுது இப்போது. ஆனால் அது சவுதி அரேபியா, இஸ்ரேல் இது சம்மந்தப்பட்ட எதுவுமே அங்கே போகக்கூடாது, அப்படி இன்னும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் முந்தா நாள் வேறு ஒரு பெரிய ரிஃபைனரி இதெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா ஆடி போய் கிடக்காங்க இப்போது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அங்கே இன்றைக்கி அப்டேட்டு. இந்த அப்டேட் எடுத்தோம்னா ஈரான் கத்தாரை மிரட்டுறான். ஒருவேளை தப்பித்தவரை கத்தார் மேலே இப்போ திரும்ப அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா என்ன செய்ய போகிறான். இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க, ஒன்றும் செய்யலை, அமைதியாக இருக்கான். எலெக்ஷன் வரையும் அமைதியாக இருக்கும். எலெக்ஷன் வரைக்கும் ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க, அதாவது அக்டோபர் 27 வரைக்கும் அடிக்க மாட்டாங்க. அதனால் திருப்பி ஏதாவது தப்பித்தவரே நமக்கு எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரான் மேலே அடித்தா கூட ஈரான் வந்து அடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இஸ்ரேலில் மக்கள் இவனுக்கு நெதன்யாவுக்கு எதிராக பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு எதிராக வந்து கீவில் பார்த்தீங்கன்னா
பயங்கர எதிராக போட்டால் நீ வந்து வேணும்னே போகிற அங்கே 4 வருஷம் தாண்டி போயிருச்சே. அங்கே பயங்கர பிரச்சனை. அங்கே வந்து திருப்பி தாக்குறதுக்கான இதுவும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேட்ரியாட்டோடது. ஓகே, இது இன்டர்செப்டர் மிசைல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தா ஒரு பெரிய அஜிடேஷனில் அமெரிக்காவுக்கு உள்ள செனட் வந்து ட்ரம்ப்பு பீட்டர் ஹெக்ஸத் எல்லாத்தையும் போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொள்கிறாங்க. ஓகே சார், நன்றி சார். நன்றி.